1792 വേൽസ് നാട്ടിലെ ഒരു സിറ്റൂരിലെ മേരി ജോൺസ് என்ற ஒரு சிறுமி வாழ்ந்து கொண்டிருந்தாள். அந்நாட்களிலே இந்த காலத்திலே நம்முடைய வேதாகமம் நம்முடைய கரங்களிலே மிக விலை குறைவாக இலகுவாக கிடைக்கிறது போன்று அந்நாட்களிலே கிடைக்காது. வேதாகம புஸ்தகம் எங்கேயாவது ஒரு இடத்திலே இருக்கும். அது மிகவும் விலை உயர்ந்ததாக காணப்படும். நிறைய சில பணக்கார வீட்டுகளிலே எங்கேயாவது ஒரு இடத்திலே தான் இந்த வேதாகமம் காணப்படும். இந்த மேரி ஜோன்ஸ் என்கிற இந்த அருமையான மகள் ஒரு தேவ பக்தியுள்ள குடும்பத்திலே வளர்ந்து வந்தாள். இவளுடைய தாய் தகப்பனார் இவளுடைய தேவ பக்தியுள்ள ஒரு வாழ்க்கையிலே வழிநடத்தி கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் ஆலயத்துக்கு செல்வார்கள். அங்கே ஓய்வு நாள் பாடசாலையில் கற்றுக் கொடுக்கிற அந்த வசனங்களை மிக அழகாக மிக தியானத்தோடு அதை மிக கவனமாக படித்து கொள்வாள். அதை அந்த சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு வசனத்தை ஆழமாக இருதயத்தில் ஏற்றுக்கொள்வாள். அப்படி இருக்கும் பொழுது இந்த மேரி ஜோன்ஸுக்கு அந்த வேதத்தின் மீது மிக ஒரு வாஞ்சியாக காணப்பட்டது. எப்படியாவது எனக்கு ஒரு வேதாகமம் வேண்டும் என்று இந்த மேரி ஜோன்ஸ் மிகவும் வாஞ்சித்து கொண்டிருந்தாள். அந்நேரத்திலே தன்னுடைய தகப்பனாருக்கு ஒரு பணக்கார நண்பர் காணப்பட்டார். அந்த நண்பருடைய வீட்டிலே அடிக்கடி போய் அந்த நண்பருடைய வீட்டில் வேதாகமம் காணப்பட்டது. ஆதலால் அடிக்கடி அந்த பணக்கார நண்பருடைய வீட்டிலே போய் அந்த வேதாகமத்தை வாங்கி அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமான பகுதிகளை எல்லாம் மனப்பாடம் செய்து கொண்டு வீட்டுக்கு வருவாள். அப்படியாக இந்த மேரி ஜோன்ஸ் என்கிற அந்த சிறுமி வேதத்தை மிகவும் அதிகமாக வாஞ்சித்து வாசித்து வந்தாள். நாளடைவிலே அவளுடைய இருதயத்திலே ஒரு மகா ஏக்கம் காணப்பட்டது. எனக்கும் ஒரு வேதாகமம் எப்படியாவது சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு வேதம் வேண்டும் என்று மிகவும் வாஞ்சித்தாள். அன்றையிலிருந்து அவள் தனக்கு கிடைக்கிற காசுகளை எல்லாம் சேர்க்க தொடங்கினாள். ஒரு உண்டியலை வைத்து கொண்டு சிறுக காசுகளை சேர்த்தாள். திரும்ப கோழிகளை எல்லாம் வளர்த்தி அதில் உள்ள முட்டைகளை எல்லாம் விற்று அந்த காசை சேர்த்து கொண்டு வந்தாள். அதற்கு பிற்பாடு பிறருடைய கோழி பண்ணையிலே போய் வேலைகளை செய்து அதனால் கிடைக்கிற சிறு காசுகளையும் சேர்த்து கொண்டு வந்தாள். எப்படியாவது நான் வேதாகமம் வாங்க வேண்டும். சுமார் 6 வருடங்களாக அந்த சேர்த்து வந்த பொழுது கர்த்தர் அவளுக்கு அந்த வேதாகமம் வாங்குகிற அளவுக்குரிய காசை கொடுத்தாள். இந்த காசு வந்தவுடனே அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக காணப்பட்டது. அப்பொழுது அவளுக்கு வயது 16 காணப்பட்டது. இப்பொழுது இவளுக்கு எப்படியாவது வேதாகமம் வாங்க வேண்டும், எங்கு கிடைக்கும் என்று அவள் விசாரிக்கும் பொழுது தன்னுடைய பெற்றோரிடமெல்லாம் சொல்லி விசாரிக்கும் பொழுது அவள் வசித்து கொண்டிருந்த அந்த இடத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தள்ளி பாலா என்ற ஊரில் ஒரு போதகர் வேதாகமத்தை வாங்கி கொடுப்பார் என்று தகவல் கிடைக்கிறது. உடனே இந்த மகள் தன் பெற்றோரிடத்தில் கேட்கிறார், அப்பா நான் எப்படியாவது அந்த இடத்துல போய் அந்த போதகரிடத்திலிருந்து நான் அந்த வேதாகமத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். முதல்ல இந்த பெற்றோர்களுக்கு தயக்கம் தான், இந்த பிள்ளையை எப்படி தனியாக அனுப்புவது என்று. ஆனால் இவளுடைய வாஞ்சையும் ஏக்கமும் அந்த ஒரே வேதத்தில் உள்ள தாகத்தை கண்டு அவர்கள் பெர்மிஷன் கொடுக்குறாங்க, மகளே நீ போய் வான்னு. இவள் உடனே பக்கத்து வீட்டிலே போய் அந்த வேதாகமத்தை வாங்கி கொண்டு வருவதற்கான அழகாக ஒரு பேகையும் வாங்கி கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த 25 மைல் தூர அளவையும் காலாலே நடந்தே செல்கிறாள். வாகன பிரயாணம் எதுவும் இல்லை, வெறும் காலோடு 25 மைல் தூர அளவும் அதிகாலையிலே புறப்பட்டு செல்கிறாள். இப்படி ஒரு சாயங்காலம் இரவு வேளை ஆகும் பொழுது அந்த பாலா என்ற ஊரை சேர்ந்து அங்கே இருக்கிற எட்வர்ட் என்ற ஒரு போதகருடைய வீட்டை போய் அடைகிறாள். அங்கே போயிட்டு தான் யார் என்பதும் எங்கிருந்து வருகிறேன் என்பதும் எதற்காக வந்தேன் என்பது எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்லுகிறார். இவர் எல்லாவற்றையும் கேட்டுட்டு அவர் சொல்லுவார், நம்ம இன்னொரு போதகர் தாமஸ் என்கிற ஒரு போதகரிடத்தில் தான் இந்த வேதாகமம் உள்ளது, நான் நாளைக்கு உன்னை கூட்டிகிட்டு போய் அங்கே வாங்கி தருகிறேன் என்று சொல்லி அந்த இரவிலே அவருடைய இல்லத்திலே படுக்க வைத்தார். அவளுக்கு தெரிந்த மனப்பாடம் செய்து வைத்த அந்த ஒரு அதிகாரத்தை அப்படியே சொல்லி முழங்காலே நின்று ஊக்கத்தோடும் பாரத்தோடும் மிகவும் ஜெபித்தாள். அந்த இரவு முழுவதும் ஜெபித்து விட்டு படுத்தாள். அடுத்த நாள் இந்த
எட்வர்ட் என்கிற போதகர் தாமஸ் என்கிற போதகரிடத்தில் அழைத்து சென்றார். அங்கு போயிட்டு தான் யார் என்பதையும், தான் எங்கிருந்து வருகிறேன் என்பதையும், தான் 25 மைல் தூரமாகவும் நடந்து வந்ததை பற்றியும், 6 வருடங்களாக பணம் சேர்த்ததை பற்றியும் எல்லாவற்றையும் சொல்கிறார். தனக்கு எப்படியாவது வேதாகமம் தாருங்கள் ஐயா என்று அவளிடத்தில் கெஞ்சி கேட்கிறார். அவர் சிறிது நேரம் அப்படியே காணப்படுகிறார். கொஞ்ச நேரம் கழிந்துட்டு அவளிடத்தில் சில வேதாகம கேள்விகளை எல்லாம் கேட்கிறார். இவள் மிகவும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அதுக்கு எல்லாம் கேட்ட கேள்விகள் எல்லாம் சொல்லுகிறார். ஆன்சர் எல்லாம் சொல்லிட்டு அப்படியே அவருடைய முகத்தை பார்க்கிறார். அவர் அப்படி மௌனமாகவே சிறிது நேரம் இருந்துட்டு அவர் கூட வந்த அந்த எட்வர்ட் என்கிற பாஸ்டர் இடத்துல சொல்லுகிறார், ஐயா இந்த அருமையான மகளுக்கு வேதாகமத்தை கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு வாஞ்சை தான். ஆனாலும் என்னிடத்தில் இருக்கிற வேதாகமம் எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக நான் வாக்கு கொடுத்து விட்டேன். மற்றவர்கள் என்னிடத்திலே கேட்டு அந்த புக் பண்ணிட்டாங்க. அதனால் இவளுக்கு கொடுப்பதற்காக எனக்கு வேதாகமம் இப்போது இல்லையே, இப்போது என்னால் இவளுக்கு வேதாகமம் கொடுக்க இயலாது என்பதை அவர் கூறுகிறார். இன்னொரு தடவை பார்ப்போம் என்று. இதை கேட்ட இந்த மேரி ஜோன்ஸ் மகளுக்கு மிகவும் வருத்தம் ஏற்படுகிறார். தன்னுடைய 2 கைகளை அப்படியே முகத்தில் வைத்து மூடிக்கொண்டு மிகவும் சத்தம் போட்டு அழுகிறார். ஐயோ எனக்கு வேதாகமம் கிடைக்கவில்லையே என்று அழுதுகிட்டே இருக்கிறார். இதை கண்ட 2 போதகர்களும் மிகவும் வருத்தப்பட்டு அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. சிறு நேரத்துக்கு பிறகு அந்த தாமஸ் என்கிற போதகர் தன்னுடைய வீட்டிற்கு சென்று அந்த வீட்டிலிருந்து ஒரு வேதாகமத்தை எடுத்து இந்த மகளுடைய கரத்திலே கொடுத்து, அன்பு மகளே, உன்னுடைய இந்த கண்ணீரை பார்க்கும் பொழுது எனக்கு வேதாகமம் உனக்கு தராமல் இருக்க முடியவில்லை. இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டிய வேதாகமத்தை நான் உனக்கே தருகிறேன். அவருக்கு நான் அப்புறமா ஏதாவது செய்து கொடுக்கலாம் என்று இந்த மகளுக்கே இந்த வேதாகமத்தை கொடுத்தார். இந்த வேதாகமத்தை பெற்றுக்கொண்ட இந்த மேரி ஜோன்ஸ் அந்த சிறுமியானவள் மிக சந்தோஷத்தோடு அந்த வேதாகமத்தை அந்த முத்தமிட்டு அந்த புதிய பையிலே வைத்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு வீட்டிற்கு வருகிறார். வீட்டிற்கு வந்து பெற்றோடத்தை காட்டி பக்கத்தில் உள்ளவர்களிடத்திலே காட்டி மிகவும் சந்தோஷப்படுகிறார். வீட்டிற்கு வந்து 150வது சங்கீதத்தை வாசித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி முழங்காலில் நின்று ஆனந்த கண்ணீரோடு தேவனை துதிக்கிறாள். இதனை கண்ட பெற்றோர்களும் தகப்பனும் மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த மகளுக்கு வேதாகமத்தை கிடைத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மகளுடைய இந்த வேதாகம வாஞ்சையினாலே தான் பிற்காலத்திலே பித்தானியா சர்வதேச வேதாகம ஐக்கிய சங்கம் என்று ஆரம்பிக்கப்பட்டு இந்த அளவும் அநேகுடைய கையிலே இந்த வேதாகமம் எளிதாக சென்று அடைவதற்கு இந்த மகளுடைய இந்த வேதாகம வாஞ்சை ஒரு காரணமாய் காணப்பட்டது. வேதம் கூறது இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்மளும் இந்த வார்த்தையாகிய இயேசுவை இந்த வேதத்திலே நாமும் தேடி கண்டுபிடித்து ஒவ்வொரு நாளும் இதில் தியானமாக இருந்தால் நாமும் தேவனுடைய பார்வையிலே பாக்கியவான்களாக இருப்போம்.